அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 651 வினை தூய்மை. துணைநிலம் ஆக்கும் தருவும் வினைநிலம் வேண்டி எல்லாம் தரும். ஒருவருக்கு கிடைக்கும் துணைகளால் வலிமை பெருகும். அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நாட்களும் கிட்டும் என்ற கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து திருக்குறள் சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கதை. அது கரையில் ஒரு ரயில்வே நிலையத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு சிறுவன் கொஞ்சம் சோகமாக இருக்கிறாரு. சோகமாக இருக்கிற சிறுவன் என்ன செய்கிறாங்க, அவங்க ஷூவை பாலிஷ் போட்டு கொடுத்தா எனக்கு பைசா தெரியுங்களா, பசி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவனை சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஷூவை கழட்டி கொடுக்குறாரு. அந்த சிறுவன் மெதுவாக தேய்க்கிறாப்ல. இப்படி மெதுவாக தேய்ச்சாக்கினா பாலிஷ் ஆகாது, கொஞ்சம் சின்ன ஷூவுக்கு பாலிஷ் போட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஷூவை கொஞ்சம் வேகமாக ஷூ பாலிஷ் போடு, அப்போ தான் பளபளப்பாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த சிறுவனால் செயல்படுத்த முடியல, மெதுவாக தான் தேய்க்கிறான். அப்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தூரத்தில் இருந்து தொலைவில் இருந்து ஒரு சிறுவன் வசமாக ஓடி அவன்கிட்ட அந்த ஷூவை வாங்கி பாலிஷ் போட்டு பளபளன்னு ஆக்கி அந்த ஷூ அவர் காலில் மாட்டி விட்டுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அவருக்கு அந்த முதல்ல வந்த பையனை விட்டுட்டு இந்த ரெண்டாவது வந்த பையன்கிட்ட அதுக்கான சம்பளத்தை கொடுக்குறாப்புல அந்த பெரியவர் அப்போது அவன் அந்த பைசாவை வாங்கி அந்த முதல்ல இருந்த சோகமாக இருந்த அந்த பையன்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாப்ப. அப்போது அந்த பெரியவர் கூப்பிட்டு கேட்குறாப்ப, நீ தானே வேலை பார்த்த, உனக்கு தானே அந்த சம்பளத்தை கிடைக்கணும், நீ ஏன் அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிற அப்படின்னு. இல்லை, அவன் தான் என்னை விட வேகமாக வேலை பார்க்குற அவன் தான். போன தடவை ரயிலில் அடிபட்டு கொஞ்சம் கையில் அடிபட்டுருச்சு, அதனால் கொஞ்சம் அவனால் வேலை செய்ய முடியல. இப்போதைக்கு நான் அவனுக்கு ஏதாவது காசுன்னு கொடுத்தாக்கினா அவன் ரொம்ப ஒரு மாதிரி இதாக நினைப்பாப்ல. அதனால் வேலை பார்த்து தான் நான் காசு வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் வேலை பார்த்த இதில் பாதி வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டு காசை கொடுத்துருந்தேன். அதனால் அவர் இப்போ அவர் தப்பாக நினைக்க மாட்டாப்ல, நம்ம வேலை பார்த்தது தானே அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாரு. அந்த பையனோட தன்மானத்தையும் அவருக்கு அந்த இன்னொரு சிறுவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உதவும் மனப்பான்மையை நம்ம பெரியதாக எடுத்துக்கிட்டோம். கூட நின்று துணையாக இருந்தாங்கன்னா வலிமை பெறலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. செலி அன்புடு சேசா பிரபு.